Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Selvaraj along with me. நீங்க என்ன பார்க்க போறோம்னா ஒரு crate பத்தி பார்க்க போறோம். Crate என்ன சொல்றாங்க? A crate weighing 40 kg rests on a cart moving with an acceleration. The coefficient of friction between the cart and the crate is 0.5. The maximum value of acceleration of the cart so that the crate does not slip along the cart is. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிரேட் இருக்கு. கிரேட் வந்து 40 கிலோகிராம் சொல்றாங்க. ரெஸ்ட் ஆன் த கார்ட். ஸோ கார்ட் மேல கிரேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன ஆக்சிலேஷன் இப்போ இதான் கிரேட் அப்படின்னு வச்சுங்க. ஸோ நம்ம வந்து அது வந்து ஒரு கார்ட் மேல நகர போகுது. ஸோ இது வந்து கார்ட்டு, இது வந்து கிரேட் நகருதுன்னு வச்சுங்களேன். இது வந்து 40 கேஜின்னு சொல்லிட்டாங்க. நகருது, ஆக்சிலேஷன் சம் ஆக்சிலேஷன் போகுது, அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இது ரெண்டுக்கு நடுவில் இடைப்பட்ட இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து μ = 0.5 சொல்லிட்டாங்க. இப்போ 40 கேஜி கொடுத்துருக்காங்க, 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம இது. ஸோ 40 கேஜி 0.5 சொல்லியிருக்காங்க. ஆக்சிலேஷன் கேட்குறாங்க, என்ன இந்த டஸ் நாட் ஸ்லீப் அப்படின்றது. இப்போ ஃபோர்ஸ்னா நமக்கு தெரியும். ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் = m × ma அப்படின்றது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு தெரியும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் μ டைம்ஸ் ஆஃப் w இல்லை μ mg அப்படின்னு தெரியும். இப்போ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? அடிதடி வெட்டு குத்து. அப்ப மாஸ்ன்றது இங்க தேவையே கிடையாது. மாஸ் வந்து இந்த டேட்டாவே தேவையில்லை. அப்ப a = μ × g. a = μ × g. ஸோ நம்ம g கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல? 9.8 அப்படின்றது தெரியும். இது g வந்து 9.81 அப்படின்னு 9.8 வச்சுக்கலாம். μ வந்து அரையால 9.8 பெருக்குனா என்ன வரும்? 4.9 meter per second square. So option is C. So இப்ப மாஸ்ன்றது இங்க தேவையில்லை டேட்டா. மாஸை கொடுத்துருக்கணும் அவசியமே கிடையாது. ஆனா சில கொஸ்டின்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாத டேட்டாவை கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்க? கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மாஸ் தேவையே இல்லை, ஆனா ஜி கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஜி கான்ஸ்டன்ட். தேவையான டேட்டாவை கொடுக்காம விட்டான், ஏன்னா அது நமக்கே தெரியும்னால. தேவையில்லாத டேட்டாவை கொடுத்துருக்கான், அது நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ரெண்டுமே பண்ணுவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நம்ம கொஞ்சம் அந்த பயிற்சி வந்து முன்கூட்டியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கேள்விகளை சந்திக்கணும், பயிற்சியை முன்கூட்டியே எடுத்துக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் கஷ்டமாவே இருக்காது. ஸோ இந்த ஒரு கிரேட்டும் கார்ட்டும் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை கற்றுக் கொடுத்த செல்வராஜுக்கு தேங்க்யூ.